மனித உணவு சைவமா அசைவமா? நாம் கீரைகளையும் பச்சை காய்கறிகளையும் மட்டுமே உண்டு 100 ஆண்டுகள் வாழ முடியும். ஆனால் சிங்கத்திற்கோ புலிக்கோ இது சாத்தியமில்லை. எங்கே தவறு நடந்தது? நாக்குதான். வேட்டையாடி உண்டால்தான் உயிர் வாழ முடியும் என்ற நிலையை கடந்து பயிர் செய்து உயிர் வாழும் அளவிற்கு நம் பரிணாம வளர்ச்சி பெற்றாலும் நாக்கு ருசி நமக்கு இன்னும் மறையவில்லை. தண்ணீரை உறிஞ்சி குடிக்கும் மிருக வகைகள் சைவம். உதாரணம் யானை, ஆடு, மாடு, குரங்கு போன்றவை. தண்ணீரை நக்கி குடிக்கும் மிருக வகைகள் அசைவம். உதாரணம் சிங்கம், புலி, நாய், பூனை போன்றவை. தண்ணீரை உறிந்து குடிக்கும் மிருகங்களுக்கு இயற்கையாகவே குடல் நீளமாக இருக்கும். செரிமானம் தாமதமாக நடந்தாலும் பிரச்சனை இல்லை. தண்ணீரை நக்கி குடிக்கும் அசைவ மிருகங்களுக்கு குடல் சிறிதாகவே இருக்கும். செரிமானம் விரைவில் நடந்தே ஆக வேண்டும். மனிதன் இதில் எந்த மிருக வகையைச் சேர்ந்தவன்? தண்ணீரை உறிஞ்சி குடிப்பதால் நிச்சயம் நாம் சைவ வகைதான். மாமிசம் மனித உணவா? இரு ஜீவராசிகளுக்கும் பற்களின் அமைப்பு சைவ ஜீவராசிகளுக்கு பற்கள் மனிதனைப் போல் தட்டையாக அமைந்துள்ளது. அசைவ இனங்களுக்கு கூர்மையாக பற்கள் உள்ளது. எவ்வாறு தண்ணீர் அருந்துகின்றன? சைவ ஜீவராசிகள் அனைத்தும் மனிதனைப் போல் தண்ணீரை உறிஞ்சித்தான் குடிக்கின்றன. அசைவ ஜீவராசிகள் தண்ணீரை நக்கிதான் குடிக்கின்றன. கால் விரல்கள். சைவ ஜீவராசிகளுக்கு விரல்கள் மனிதனைப் போல் சிறியதாகவும் பாதம் தட்டையாகவும் இருக்கும். அசைவ ஜீவராசிகளுக்கு விரல்கள் நீளமாகவும் கூர்மையாகவும் நகங்களுடன் இருக்கும். குடல் அமைப்பு. சைவ ஜீவராசிகளுக்கு மனிதனைப் போன்றே 15 அடி நீளம் வரை நீளமான குடல்களாக உள்ளது. காரணம், சைவ சாப்பாட்டில் நச்சுத்தன்மை குறைவாகவும் சத்துக்கள் அதிகமாகவும் இருப்பதால் உணவானது குடலில் சற்று அதிக நேரம் இருப்பதற்கான ஏற்பாடு. அசைவ ஜீவராசிகளுக்கு அசைவ உணவில் நச்சுத்தன்மை அதிகமாக இருப்பதால் மிக குறைவான நேரத்தில் குடலை விட்டு வெளியேறும். அசைவ உணவில் நச்சுத்தன்மை அதிகம் உள்ளதால் மிக குறைவான நேரத்தில் குடலை விட்டு வெளியேறுவதற்கு ஏற்றாற்போல் 5 அடிகள் மட்டுமே குடல் நீளம் உள்ளது. சமநிலையான உடல் உஷ்ணம் சைவ ஜீவராசிகளுக்கு மனிதனைப் போன்றே உடலில் வெப்பம் அதிகமானதால் தாகத்தை உண்டாக்கி அதிக தண்ணீர் பருக வைத்து வியர்வை என்ற செயலின் மூலமாக உடலை குளிர்விக்கிறது. அசைவ ஜீவராசிகளுக்கு இந்த ஏற்பாடு கிடையாது. ஆதலால் தனது நாக்கினை தொங்கவிட்டுக் கொண்டு அது தன்னை குளிர்வித்துக் கொண்டிருக்கின்றது. மலத்தின் தன்மை. சைவ ஜீவராசிகளுக்கு மனிதனைப் போன்றே மலம் கழிப்பதில் சிரமம் இருக்காது. மலம் துர்நாற்றம் வீசாது. அசைவ ஜீவராசிகளுக்கு மலம் கழிப்பதில் சிரமம். மலம் அதிக துர்நாற்றத்துடன் இருக்கும். வாழும் முறை. சைவ ஜீவராசிகள் ஒற்றுமையாக, அதாவது கூட்டம் கூட்டமாக வாழும். மனிதனும் அவ்வாறே வாழ ஆசைப்படுகிறான். அசைவ ஜீவராசிகள் தனித்தனியாக வாழும் இயல்புடையது. தன் எல்லைகளுக்குள் தன் இனத்தை சார்ந்த இன்னொரு விலங்கினை அனுமதிக்காது. சைவ ஜீவராசிகளின் இயல்பான குணம் சாந்தமாகவும் அமைதியாகவும் தான் இருக்கும். அசைவ ஜீவராசிகள் வேகமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கும். சைவ ஜீவராசிகளை ஆக்கப்பூர்வமான வேலைகள், அதாவது உழுதல், வண்டி இழுத்தல் ஆகியவற்றில் ஈடுபடுத்த முடியும். அசைவ ஜீவராசிகளால் இவ்வாறான செயல்கள் ஏதும் செய்ய இயலாது. அசைவ உணவு சாப்பிடுபவர்கள் அதிக மன இறுக்கத்திற்கு உள்ளாவது ஏன்? ஒவ்வொருவரின் உடலிலும் அபாயகரமான சமயங்களில் தப்பித்துக் கொள்வதற்காக, அதாவது உடலிற்கு அதிக இயக்க சக்தியை தர சக்தி வாய்ந்த ஹார்மோன்கள் அட்ரினல் சுரப்பியிலிருந்து சுரந்து இரத்தத்தில் கலக்கும். இந்த நீரானது ஒவ்வொரு விலங்கும் வெட்டப்படும் போது அதிக அளவில் சுரந்து அதன் இரத்தத்திலும் சதைகளிலும் கலந்திருக்கும்.
இவற்றை உட்கொள்ளும் மனிதன் தன் சாதாரண வேலைகளிலும் கூட ஏதோ அபாயத்தில் உள்ளது போன்ற உணர்வை பெறுகிறான். இதுவே மன இறுக்கமாக உருவெடுக்கின்றது. மனிதன் ஆறாவது அறிவை சற்றும் பயன்படுத்தாது அதிக சக்தியும் பலமும் வேண்டியதனால் தான் அசைவ உணவு சாப்பிடுவதாக எண்ணுகின்றான். சைவத்தில் தான் அதிக சக்தியும் பலமும் உள்ளது. சைவம் சாப்பிடும் யானைக்கு பழத்தில் என்ன குறை உள்ளது? உதாரணமாக சோயா பீன்ஸில் 40% சுத்தமான புரோட்டீன் உள்ளது. இது மாமிசத்தில் உள்ளதை விட 2 மடங்கு அதிகமாகும். முட்டையில் உள்ளதை விட 4 மடங்கு அதிகமாகவும் இருக்கின்றது. இயற்கையின் அமைப்புப்படி மனிதன் உட்கொள்ள வேண்டியது சைவமே. எனவே மனிதன் ஆரோக்கியமாக, அமைதியாக, நிம்மதியாக, பொறுமையாக, பலசாலியாக, ஒற்றுமையுடன், கோபமில்லாமல், மன இறுக்கம், மலச்சிக்கல், நோய் இல்லாமல் வாழ ஆசைப்படுவான். ஆகையால் சைவ உணவே உட்கொள்வதற்கு ஆரோக்கியமானதாகும். நம் நலம் நம் கையில். நன்றி.